கோவில்ல பலிபீடம் எதற்கு இருக்குன்னு சொல்லட்டும். பலிபீடம் இல்லாம கோவில்ல ஆகமத்திலே கிடையாது. பலிபீடம் இருக்கும். பலிபீடம் எதற்கு இருக்கு? பலி என்ற அடிப்படை தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கு. பலிபீடம் கோவில் இருக்கலாம், பலி நீங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அப்ப இந்த திருப்பரங்குன்றத்துல இஸ்லாமியர்கள் இதற்கு அவங்க உங்க கோயிலுக்கு வந்து வெட்டல இல்ல, திருப்பரங்குன்ற கோயிலுக்குள்ள வந்து ஆடு பலி கோடி பலின்னு வெட்டணும்னு சொல்றாங்களா என்ன? தர்கா பகுதியில் அவங்க வெட்டுறாங்க. உங்களுக்கு என்ன? அப்ப அந்த மலையே முருகனுக்கு சொந்தம்ட்டு முருகனுக்கு பேர்ல உங்க சொந்தமாக்க பாக்குறீங்களா? முருகனுக்கு சொந்தம்னு சொல்றது பிராமண புரோகிதர்களுக்கு இந்த மலை சொந்தம்ங்கிற அந்த உள்நோக்கத்தோடு கொண்டு வரப்படுவது. அந்த மலையில இன்னைக்கு தர்கா இருக்கலாம், நாளைக்கு வேறொரு கடவுள் திருத்தலம் வரலாம், எல்லா மலையிலும் வரலாங்க. அழகர் கோவிலும் அதுல முருகன் கோவிலும் இவரும் அழகரும் ஒன்னா இல்லையா? அப்ப நீங்க மாமா மச்சான மாத்திக்குவீங்க. ஹிந்துன்ற அடிப்படையில், இந்து அடிப்படையில். ஆனா எந்த அடிப்படை வந்தாலும் இணங்குறது எங்கன்னா வைதிக புரோகிதம். அந்த வைதிக புரோகிதம் ஆகமத்து பேர்லயோ புராணத்து பேர்லயோ மக்களை ஏமாற்றி திரிக்கின்ற சதியின் ஒரு பகுதியாக நாம் இதை பார்க்கணும். இது இஸ்லாமிய வெறுப்பு மட்டுமல்ல, வைதிக ஆதிக்கத்தை விஸ்தரிக்கின்ற ஒரு சதியின் துவக்கம்.